சண்டே அதுவுமா எனக்கு ஜெப்டோ ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அதனால் வந்து ஜெப்டோ பேக் டெலிவரி தான். சரின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் ரோடெல்லாம் டிராஃபிக் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. போகிற வழியில் போய்ட்டு ஃபியூல் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குக்கு வந்தேன். பங்குக்கு வந்து ஃபியூலாம் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே கஸ்டமர் பாயிண்ட் கிளம்புனேன். கிளம்புற வழியில் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்படியே கஸ்டமர் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு வண்டி அந்த கண்டெய்னரில் இருக்க தான் பொருள் எடுத்து கீழே வச்சிட்டாங்க. சரின்ட்டு உள்ள வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விட்டுட்டு இந்த பாக்ஸ் தான் 38 பாக்ஸு 36 பாக்ஸ் இங்கே இருக்குது அந்த பேக்கோடு சேர்த்து. திருப்பி பக்கத்தில் 2 பாக்ஸ் வேறு ஒரு வண்டியில் இருக்குது, அதை போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன். அந்த வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் தம்பி வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பள்ளத்தில் விட்டுட்டான் தெரியாமல். அதுவே இறங்கிடுச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க, எடுக்க முடியல. சரி எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் 2 ஹவர் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் பாக்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே போனேன். டிராஃபிக் ஃப்ரீயாக தான் இருந்துச்சுங்க இதை தாண்டுற வரைக்கும். கரெக்டாக பாடி சிக்னல் வந்தபோது கொஞ்சம் இதுவாச்சு. பாடி பிரிட்ஜு இறங்கின அப்புறம் திருமங்கலத்தில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுக்கப்புறம் அதை நான் வீடியோ எடுக்கல. அப்புறம் அங்கே இருந்து அப்படியே சரி டைம் ஆகுது ஏன்னா கஸ்டமர் ப்ளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோ இதோட நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுது அங்கே போய் இறக்கி வண்டி ரிவர்ஸில் விட்டுட்டு செக்இன் பண்ணாங்க. செக்இன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த சீல் போட்டு கொடுப்பாங்க. அது போட்டுட்டு வீடியோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.